ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து ஜூலை 15. இன்னைக்கு ட்ரேட் பிரேக் டவுன்ஸ் பார்க்கலாம். என்னென்ன நடந்தது அப்படின்ட்டு. அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல சொல்லிக்கிறேன், இது வந்து என்னோட சேனலையும் காண்டி போடுறேன். மற்றவங்க இதை பார்த்து கற்றுக்கிட்டா இட்ஸ் ஓகே, ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். அதுக்காக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தென் இன்றைக்கி ட்ரேட் பிரேக் டவுனுக்கு போயிடலாம். ஏன்னா நான் எடுத்தோடனே வந்து நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் நான் எப்பயுமே பார்ப்பேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது இங்கனுக்குள்ளே லோவில் ஒரு 15 மினிட்ஸ் எஃப்இஜி இருந்தது, ப்ளஸ் இங்கனுக்குள்ளே ஒரு எஃப்இஜி இருந்தது, பிளாக் இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா, இந்த லோவை ஸ்வெப் பண்ணிட்டு ஹன் பண்ணிட்டு டக்குன்னு மேலே ஒரு மூமெண்ட் கொடுப்பான், அப்போ பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து இது லண்டனோட லோ, தென் ஏஷியனோட லோ. ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஏசியனோட செஷனை வந்து லண்டன் செஷன் ஸ்வீப் பண்ணிட்டு கீழே அக்ரெஷனாக மூமெண்ட் கொடுத்துருக்கான். ப்ளஸ் இந்த லண்டன் ஸ்வெப்ட் இருக்குல்ல, இந்த லண்டன் ஸ்வெப்ட்டு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு டே வந்து ஸ்வெப் பண்ணியிருந்தது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா, இது வந்து இப்படி ஸ்வெப்டாக இருந்துச்சு. நான் வந்து ஹரிசாண்டல் ட்ரை போடுறேன். ஓகே, ஷோ கடவுளே கைஸ், இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டுலாம் போட மாட்டேன், ராவாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இது சும்மா ஜேர்னல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அதை போடுறேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த டே ஷார்ட் பண்ணி இருந்துச்சுல, இதுதான் வந்து அந்த 15 மினிட்ஸோட லண்டன் ஹை. ஓகேவா, புரிஞ்சுதா? நான் வந்து என்ன நினச்சேன், ஆக்சுவலாக என்னோடய பயஸ் வந்து செல்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா இங்கேக்குள்ளே ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு, டெய்லியை வேறு ஒரு டெய்லியை வேறு ஸ்வீப் பண்ணிருந்துச்சு. ஸோ இட்ஸ் அ கன்ஃபார்ம் செல் ட்ரெண்டு. ஆனாலும் நான் வந்து என்ன யோசித்தேன், இந்த 2 செஷனை வந்து தூக்கிட்டு மேலே ஒரு புஷ் கொடுப்பான் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் மார்க்கெட் நான் சொன்ன ரெண்டுமே பண்ணாமல் ஒன்று பண்ணான். நான் ஃபஸ்ட்டு இன்னொன்று என்ன நினச்சேன்னா, லண்டனை வந்து ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வருவான், இந்த லிக்விடிட்டியை தூக்குவான் அப்படின்னு நினச்சேன். பட் அதுவுமே பண்ணல. அதுக்கு பதிலாக மார்க்கெட் ஒன்று பண்ணான். என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே இதுதான் 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்கு. இதுலேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு 9:30 ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டான் டக்கு டக்குன்னு. கொயல இங்கே இருக்குது 9:30 பார்த்தீங்கன்னா இங்கனுக்குள்ளே ஒரு மூமெண்ட்டு கொடுத்தான். ஒரு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, அது நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் சொல்ல மாட்டேன். எனக்குள்ளே ஒரு புஷ் கொடுத்தான், திரும்ப அக்ரெஷனாக கீழே போயிட்டான் டக்கு டக்குன்னு. நான் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணேன், இங்கனுக்குள்ளே ஒரு ட்ரேட் போட்டேன். சரி சும்மா போடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் என்ன பண்ணால், இந்த கேண்டில் இருக்கா, இந்த கேண்டில் புஷ் ஆனதுமே வந்து நான் வந்து சரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். பார்த்தா அது நான் சொன்ன மாதிரியே போயிடுச்சு கீழே. இப்போ நான் சப்போஸ் கீழே வச்சுருந்தேன்னா என்னோடய டார்கெட் வந்து எதுவாக இருந்திருக்குன்னா, அந்த 15 மினிட்ஸோட எஃப்இஜி, அதாவது லண்டனையும் ஏஷியனையும் ஸ்வெட் பண்ணுன்னு சொன்னேன்ல, இந்த எஃப்இஜி ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். இந்த எஃப்இஜி தான் வந்து என்னோடய டார்கெட்டாக இருந்திருக்கும் அந்த ஒரு ட்ரேடுக்கு. ஸோ அந்த ட்ரேட் எடுக்க முடியல. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், பொறுமையாக வெயிட் பண்ணேன். இந்த ட்ரேட் எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங். தென் நான் நினச்ச மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுக்கல. அடுத்து பார்த்தா கீழே வந்து ஒரு 1 hour பிளாக் இருந்துச்சு, அங்கே வரையே போயிட்டான். சரி ஓகே, இதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆக போகிறான் ப்ரைஸு அப்படின்ட்டு 1 minute போயிட்டு அங்கே ஒரு நல்ல எஸ்எம்டியை பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு மஜாவாக ஒரு என்ட்ரியை போடலாம். இந்த இருக்க ஐஎஃப்இஜி இங்கே உள்ள ஒரு என்ட்ரியை போட்டு டார்கெட் இஸ் மை 9:30 ஹை இங்கே வச்சுருந்தேன். 1:2 தான் வந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஏர்லியராகவே என்ட்ரு ஆகிட்டேன் இங்கனுக்குள்ளே. ஏன்னா எனக்கு மேலே போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் இங்கேயே வச்சுட்டேன் டார்கெட்டு. மேலே நல்லா தான் போயிட்டுருந்தான். தென் சடனாக ஒரு புஷ்
வித்தியாசமாக கொடுத்தான். நான் வந்து அப்போயே நான் நோட் பண்ணேன். நான் சரி போவோம் அப்படின்னு நினச்சேன். பட் இது ஒரு எஸ்எல் ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து செல் பயாஸ் போல் ஃபுல்லாக. ஏன்னா நம்ம அங்கே டேயை வந்து ஸ்வீப் பண்ணிட்டே வந்து கீழே போயிட்டுருக்கான் தெரிஞ்சும் நம்ம ஒரு பை என்ட்ரி தேவையில்லாமல் போயிருக்கோம் இன்றைக்கி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பயாஸ் ஒழுங்காக வந்து அதை தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டேன். ஐ ப்ரோக் மை ரூல்ஸ் இன் பயாஸ். அண்ட் இதை ரிமூவ் பண்ணால் அவன் வந்து ஏன் அங்கே ரிவர்ஸ் ஆனான்னா இங்கனுக்குள்ளே ஒரு 15 மினிட்ஸ் ஆகி எஃப்இஜி இருந்தது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், எஃப்இஜியில் தட்டிட்டு மச்சாவா ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டான். அது 1:2. இந்த லோவில் டார்கெட் வச்சேன். 1:2 பக்காவாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ட்ரேடில் இவ்வளோ தான். ஆனால் நான் கரெக்டாக 3 ட்ரேடு வந்தது. 3 ட்ரேடில் கரெக்டாக ஒரு தப்பான ட்ரேட் எடுத்து இன்றைக்கி ஒரு லாஸ் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் எ கேம். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு லாஸ் பண்ண நாள். இதை ஜேர்னல் பண்ணவே பிடிக்கல எனக்கு. ஆனால் நான் பண்ணுறேன். ஏன்னா ட்ரேடிங் வந்து ஜேர்னல் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வேறு வழி இல்லாமல் இந்த லாஸை வந்து எவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணி எலாபரேட்டாக போட்டுக்கிட்டுருக்கேன். அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான். இது வந்து யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா அப்போது தெரியாதவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகி சப்போஸ் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து ஒர்க் ஆகுதுன்னா ஐ வுட் ஓகே, நான் என்னால் இன்னொருத்தவங்களுக்கு நல்லா இருக்குது, அவங்க என்னை பார்த்து ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐ வுட் ஹாப்பி ஃபார் தட். ஏன்னா வந்து நான் பர்சனலாக இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் தேடிட்டே இருப்பேன். ஏதாச்சும் செட்டப் யாராச்சும் சொல்லுவாங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. இருக்காங்க தமிழ் கம்யூனிட்டியில். ஐசிடி தினேஷ் ப்ரோ, மிஸ்டர் டிகாய், பென்னி ப்ரோ எல்லாம் இருக்காங்க. பட் இருந்தாலும் நானும் போடுறேன். ஏன்னா ஏன் எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷன் இருக்கும். ஸோ என்னோடய விஷனை நான் போடுறேன். என் விஷன் பார்த்து இன்னொருத்தவங்களுக்கு அதே மாதிரி செட்டப் கிடச்சதுன்னா ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். அதுக்காக மட்டும்தான் அந்த ட்ரேட்ஸ்லாம் போடுறேன். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கி ட்ரேடு மஜாவாக நான் லாஸ் பண்ணேன். அதை கரெக்டாக பயங்கரமாக போட்டுருங்க. அவ்வளோதான் இன்றைக்கி ட்ரேடு. வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் ட்ரேட் பிரேக் டவுன் டெய்லி போட பார்க்குறேன். அவ்வளோதான். குட் நைட், டாட்டா.